வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு சினி 360. இன்னைக்கு சூப்பரான 5 மலையாளம் த்ரில்லர் மூவிஸ் தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். லாஸ்டா சொல்ல போற படம் மட்டும் தமிழ் டப்பிங்ல இல்ல, மற்ற எல்லா படங்களுமே தமிழ் டப்பிங்ல இருக்கு. ஏற்கனவே மலையாளம் த்ரில்லர்ஸ்க்கு பார்ட் 1 வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல்ல தான் இருக்கு, அதையும் பார்த்துருங்க. நம்ம சேனல்ல இப்போதான் முதல் தடவையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு எந்த ஜானர்ல வீடியோ வேணும்னு சொல்லுங்க, அதையும் மேக் பண்ணி போடுறோம். ஸோ வெயிட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற படம் ஃபோரன்சிக். இது ஒரு சீரியல் கில்லர் மூவி. கடைசியில எப்படியும் சீரியல் கில்லர் கண்டுபிடிக்க தான் போறாங்க. ஆனாலும் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு அதுல என்னென்னலாம் ட்விஸ்ட் வச்சு செம்மையா காட்டுறாங்கன்றது சூப்பராகவே இருக்கும். சரி, படத்தோட ஒன்லைனரை பார்ப்போம். தனியா இருக்கிற குழந்தைங்களை கடத்தி கொலை பண்ணி ஒரு இடத்துல பிணமா வீசி போலீஸ்க்கு ரொம்பவே டார்ச்சர் கொடுத்துட்டு வரான் ஒரு சைக்கோ கொலைக்காரன். அவன் யாருன்னு தெரியாம குழம்பு போயிருக்காங்க ஐபிஎஸ் அதிகாரியா வர்ற மம்தா. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் ஃபோரன்சிக் ஆஃபீஸரான டொவினோ தாமஸை அப்பாயிண்ட் பண்றாங்க. அந்த கொலைகளை கண்டுபிடிக்க டொவினோ சில சஜஷன்ஸ்லாம் கொடுக்குறாரு. ஆனால் பழைய விரோதத்தினால ஐபிஎஸ்ஸாக வர அம்தா அதை ஏற்றுக்கவே மாட்டுறாங்க. கொலை செய்யப்பட்ட ஒரு குழந்தையோட ட்ரெஸ்ல இருந்து கரையை வச்சு கொலையாளி 5 அடிக்கும் கம்மியானவராக தான் இருக்கணும், 10லேருந்து 11 வயசுல இருக்கிறதா இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு டொவினோ சொல்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே டொவினோ சொன்னபடியே ஒவ்வொன்றும் நடக்க ஆரம்பிக்குது. நிஜமாவே அந்த வயசுல இருக்கிற ஒருத்தர் தான் அந்த கொலையெல்லாம் பண்ணாங்களா, இல்லை வேற யாராவது இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான் மீதி கதை. படத்தோட ஹீரோ டொவினோ தாமஸ் ஃபாரன்சிக் ஆஃபீஸராக வந்து சூப்பராக ஆக்டிங்காக கொடுத்துருக்காரு. ஐபிஎஸ்ஸாக வர மம்தாவும் போலீஸ் கேரக்டர்லாம் பக்காவாக ப்ளே பண்ணியிருக்காங்க. படத்தில் வர கொலையாளியும் அவங்க கொலை பண்ணுற பிளேஸும் அப்படியே ராட்சசன் படத்தை கண்ணு முன்னாடி காமிச்சுது. குழந்தைங்களை அந்த சைக்கோ கொலை பண்ணுறதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்பவே கொடூரமாக இருந்துச்சு. அகில் பால், அனாஸ்கான் 2 பேரும் சேர்ந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஜேக்ஸ் பிஜோய் வழக்கமாக பேக்ரவுண்ட் மியூசிக்கில் மிரட்டி இருக்காரு. படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஐஎம்டிவியில் 10க்கு 6.8 ரேட்டிங் வாங்கியிருக்கு. தமிழ் லாங்குவேஜில் கடைசி நொடிகள் அப்படின்ற டைட்டிலாக படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. படத்தில் சின்ன குழந்தைங்கள ரொம்பவே கொடூரமாக சைக்கோ கொலை பண்ணுறதை காமிச்சிருக்காங்க. ஸோ குழந்தைங்க கூட பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கலாம். தனியாக த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு படம் செம்ம ட்ரீட்டாக இருக்கும். கண்டிப்பாக படத்தை பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற படம் தீவிரம். இந்த படம் ரிவெஞ்சை பேஸ் பண்ணி எடுத்த ரிவெஞ்ச் த்ரில்லர் மூவி. படம் வழக்கமான ஸ்டோரி தான். அது என்னன்னா, படத்தோட ஹீரோ துல்கர் சல்மான் ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்காரு. இவரோட ஒய்ஃபை ஒருத்தர் ரொம்பவே கொடூரமாக கொலை பண்ணிடுறான். கொலை நடந்த பிறகு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து ஜெயிலில் அடைக்கிறாங்க. ஆனால் ஜெயிலுக்கு போன கொஞ்ச நாள்லேயே அவனோட ஆயுள் தண்டனை குறைஞ்சு 4 வருஷத்துக்கு பிறகு வெளியே வந்துடுறான் அந்த கொலைகாரன். வெளியே வந்த கொலைகாரனை எப்படி நம்ம ஹீரோ கொலை பண்ணாருன்னு சொல்கிறது தான் படத்தோட மீதி கதை. படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அதிகாரமும் வசதியும் இருக்கிறதுனால சட்டத்தை எப்படி தப்பாக யூஸ் பண்ணி குற்றவாளிங்க வெளியே போகிறாங்கன்னு, சட்டத்தில் இருக்க ஓட்டையினால பல நிரபராதிகள் தண்டிக்கப்படுறாங்கன்னு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் இதுதான் நடக்க போகுதுன்னு முன்னாடி தெரியறதுனால கொஞ்சம் செழிப்படைகிற மாதிரி இருக்கும் செகண்ட் ஹாஃப். படத்தில் துல்கருக்கு அவ்வளோவா சீன்ஸ் இல்லை. இருந்தாலும் படத்தில் துல்கர் அழுகிற மாதிரி ஒரு சீன் வரும். அதெல்லாம் ரொம்பவே எமோஷ்னலாக இருந்துச்சு. படத்தில் எஸ்ஐ கேரக்டரில் நடித்த ஸ்ரீனிவாசன் கூட செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. படத்தில் ஸ்க்ரீன் பிளேவும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லா இருந்தது. ஒட்டு மொத்தமாக சொல்லணும்னா படம் ஒரு தடவை பார்க்கலாம். படம் பிரைம் வீடியோவில் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. எம்எக்ஸ் பிளேயர்லேயும் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. ஐஎம்டிவியில் 10க்கு 6.4 ரேட்டிங் வாங்கியிருக்கு. மூணாவதாக நம்ம பார்க்க போகிற படம் வைரஸ். படம் ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. கேரளாவில் இருந்த கோழிக்கோடு அப்படின்ற இடத்துல முகமது சாபித்னு ஒருத்தர் வினோதமான முறையில் ஒரு காய்ச்சலால் இறந்து போகிறாரு. அவர் இறந்து போன பிறகு அவரோட ஃபேமிலியில் அடுத்தடுத்து 3 பேர் இறந்து போகிறாங்க. இதுக்கு பிறகுதான் கோழிக்கோடு பேபி மெமோரியல் ஹாஸ்பிட்டல் அந்த வினோதமான காய்ச்சல் பற்றி மக்களுக்கு சொல்கிறாங்க. இதுக்கு பிறகு ஸ்டேட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க டாக்டர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ்னு எக்கச்சக்க பேர் நடத்தின போராட்டத்தை அழகாக ஒரு படமாக எடுத்திருக்காங்க. இதுதான் படத்தோட ஒன்லைனர். ஆஷா கபூர் டைரக்ட் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் குஞ்சக்கோ போபன், டொவினோ தாமஸ், ஆசிஃப் அலி, ரேவதி, பார்வதி, பூர்ணிமா, ஜார்ஜ்னு மலையாளத்தில் நடிச்சிருக்க லீடிங் ஆக்ட்ரஸ் நடிச்சிருக்காங்க. படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, காய்ச்சல் வந்து இறந்து போன அந்த டெட் பாடியை அட்டாப்சி பண்ண யாருமே முன் வராத நேரத்தில் நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ண டாக்டர் கோபகுமார் கேரக்டரில் ஆக்டர் இந்திரஜித் அவரோட மெச்சூர்டான ஆக்டிங்கை காமிச்சிருக்காரு. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நிஜத்தில் இருந்த அதே டாக்டர், அமைச்சர்னு அவங்கள மாதிரியே இருக்க ஆக்டர்ஸ்க்கு படத்தில் சூப்பராக மேக்கப் போட்டு இருப்பாங்க. நிஃபா வைரஸ்னால கேரளா எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சுன்னு ரொம்ப ஆழமாக படத்தில் காமிச்சிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற சீன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படத்தில் அமைச்சராக நடித்த ரேவதி நல்ல ஆக்டிங்கை காட்டியிருக்காங்க. ஜி5ல தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஐஎம்டிபியில் 10க்கு 7.7 ரேட்டிங் வாங்கியிருக்கு. படம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம பார்க்க போகிற படம் தி கிரேட் ஃபாதர்.
படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஊர்லயே பெரிய ஆளா இருக்காரு மம்முட்டி. மனைவி இல்லாம தனியா பொண்ணு அனிகாவை வளர்த்துட்டு வராரு. அப்பாதான் உலகம்னு இருக்கிற சுட்டி பொண்ணு அனிகாவை ஒரு நாள் ரேப் பண்ணிடுறாங்க. ஊர்ல பெரிய ஆளா இருக்கிறதுனால இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு மம்முட்டி. அதே சமயம் அந்த ரேப்பை பண்ணவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு, பொண்ணுக்கு நீதி வாங்கணும்னு தனியா அந்த குற்றவாளியை தேடுறாரு. இந்த நேரத்துல தான் அந்த ஊர்ல பல சின்ன குழந்தைங்க இதே மாதிரி ரேப் பண்ணி கொலை செய்யப்படுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கேஸை விசாரிக்க தான் ஸ்பெஷல் போலீஸா ஆர்யா வராரு. கொலைகாரனை கண்டுபிடிக்க மம்முட்டி ஒரு பக்கமும் ஆர்யா ஒரு பக்கமும் கிளம்புறாங்க. கடைசியில என்ன ஆச்சுன்னு சொல்றது தான் படத்தோட மீதி கதை. படத்துல தாடியும் கூலிங் கிளாஸும்னு செம்ம ஸ்டைலிஷா இருக்காரு மம்முட்டி. அப்பா பொண்ணுகிட்ட பாசம் காட்டுற சீன்ஸ்லயும் சரி, பொண்ணை இப்படி பண்ணவங்களை கொல்லணும்னு நினைக்கிற சீன்ஸ்லயும் வெரைட்டி காமிச்சு அசத்திருக்காரு மம்முட்டி. மம்முட்டியோட ஒய்ஃபா ஸ்னேஹா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பொண்ணா நடிச்ச அனிகா அப்பாவோட ஸ்டோரியை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ற சீனும், ஸ்கூலுக்கு கன் எடுத்துட்டு போற சீன்லாம் ரொம்பவே சூப்பரா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. படம் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஆர்யாவுக்கு முன்னாடியே மம்முட்டி அந்த சைக்கோவை கண்டுபிடிச்சிருவாரு. அந்த சீனுக்கு பிறகு படம் செம்ம த்ரில்லிங்கா போகும். படம் ஜி5ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.8 ரேட்டிங் வாங்கியிருக்கு. அஞ்சாவதா நம்ம பார்க்க போற படம் காளி. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோவான துல்கர் ஒரு ஷார்ட் டெம்பர்டு பர்சன். கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம பல விஷயங்கள்ல மாட்டிக்கிறாரு. இந்த நிலையில துல்கருக்கு சாய் பல்லவி கூட மேரேஜ் ஆச்சு. கொச்சியில் இருக்க ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு வராரு. ஆரம்பத்துல சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்படுற துல்கரை, அதனால இதை மாத்திக்கோங்கன்னு சாய் பல்லவி ரெக்வஸ்ட் பண்றாங்க. ஆனாலும் அவரால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. சாய் பல்லவி நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது, நானே உங்க வீட்டுல விட்டுறேன் அப்படின்னு சொல்லி கார்ல 2 பேரும் வராங்க. கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு லாரி ஓவர்டேக் பண்ணி போகும்போது துல்கர் காரை உரசிட்டு போயிடுது. இதனால பயங்கர கோவப்பட்டு அந்த லாரியை முந்திட்டு போறாரு. போகும்போது ரொம்ப ஸ்பீடாக கார் ஓட்டுறதை பார்த்த சாய் பல்லவி, வண்டியை மெதுவாக ஓட்டுங்க, கோவப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. துல்கர் அப்பவும் கேட்காம வண்டியை ஓட்டுறாரு. கடைசியில் உங்கள் கூடலாம் வாழவே முடியாதுன்னு சொல்லி டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு பேசிக்கிறாங்க. இதுக்கு பிறகு ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. அதன் பிறகு என்ன ஆச்சு, துல்கர் அவரோட குணத்தை மாற்றிக்கிட்டாரா, அந்த பெரிய சம்பவம் என்னன்னு சொல்கிறதான் படத்தோட மீதி கதை. கோவப்படுறதுனால எவ்வளோ விபரீதம் நடக்குதுன்னு டைரக்டர் சூப்பராக சொல்லியிருக்காரு. வில்லனா நடித்தவர் செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. துல்கரை பார்க்க நமக்கே கோவம் வருது. சாய் பல்லவியோட ஆக்டிங் பக்காவாக இருந்துச்சு. இந்த படம் தான் தமிழ் டப்பிங்கில் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் எந்த OTT பிளாட்ஃபார்மில் தமிழில் இருக்குன்னு சொல்லுங்கள். படம் ஹாட்ஸ்டார் பிரைம் வீடியோவில் மலையாளத்தில் அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.9 ரேட்டிங் வாங்கியிருக்கு. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான். டாட்டா, பை பை.